ரொம்ப நாளா குரான் ஓதணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. முன்னாடி ஓதியிருக்கேன், 3 தடவை குரான் ஓதியிருக்கேன். அப்புறம் பல வருஷம் அப்படி டச் விட்டு போயிட்டு ஓதணும் ஓதணும்னு தோணும். ஆனா அது போய் அமையல. போய் ஒரு உஸ்தாதுக்கிட்ட உட்காந்து படிக்கிறது தெரியல. நான் யதார்த்தமா யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நீங்க வந்தீங்க. வீடியோல வந்துட்டு இந்த மாதிரி 10 நாளில் குரான் கத்துக்கலாம் அப்படின்னு நானும் ரம்ஜான்ல எப்பயுமே மொழிபெயர்ப்பு தான் படிப்பேன். இது இது வந்தவொடனே டக்குன்னு நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சு உடனே என்ரோல் ஆயிட்டேன். என்ரோல் ஆகும்போது கூட ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டேன். ஆனால் படிக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. நீங்க கான்ஃபிடன்ஸ் கொடுத்தீங்க, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நல்லா படிக்க வருது. இப்ப முன்னாடிலாம் அப்படி குரான் பார்க்கும்போது ஒன்றும் புரியலையே அப்படின்னு தோணும். இப்ப அல்லான்ட்டு படிக்க வருது, என்ன எழுத்து எல்லாம் தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஜஸாக்கல்லா ஹஜரத். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் முன்னாடி ஓதி இருக்கேன், ஆரம்பிச்சிருக்கேன். பட் எதுவுமே கண்டினியூ பண்ணல. பட் ரீசெண்டா ஒரு கொஞ்ச நாளா வந்து எப்படியாவது தினமும் கொஞ்சம் படிச்சிரும் அப்படிங்கறதுக்காக நீங்க 2 பக்கம் 3 பக்கம் வரைக்கும் ஓதுவேன். நான் எப்படி ஓதுவேன்னா, இந்த ஆடியோ கேட்டுட்டு அவங்க ஓதுறது கூட ஓதி ஓதி தான் பழகினேன். பெருசா ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. பட் மனைவி தான் சொன்னாங்க இந்த மாதிரி கிளாஸ் இருக்கு, அட்டன் பண்ணுங்க. பட் உங்க கிளாஸ் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் கிளியரா இருந்தது. இப்போ நான் ஓதுற ஸ்பீட் நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மசாலா இந்த 10 நாள்ல அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு ரூல்ஸ் நீங்க ரொம்ப கிளியரா சொல்லி கொடுத்த விஷயம் இன்ஷால்லா அது கன்டினியூ பண்ணணும்னு இருக்கேன். துவா செய்யுங்க. உங்களுக்கும் நான் துவா செய்யறேன். நீங்க இதே மாதிரி நிறைய பேத்துக்கும் சொல்லி கொடுத்து அவங்களையும் ஓத வைக்கணும். உள்ள நிறைகள் சொல்றேன். நான் வந்து ம். சும்மா நிறைய குரான் ஓதி நிறைய வாட்டி ஓதிருக்கேன். மெமரி எல்லாம் ஸ்கூல் ஸ்டடீஸ்ல வந்து ஹிந்தியும் நல்ல வேகமா எழுதுவேன், ரைட் பண்ணுவேன், படிப்பேன். சரளமா தமிழ்ல படிக்கிற மாதிரி படிப்பேன். ஆனா இப்ப எனக்கு ஹிந்தியில ஒரு லெட்டர் கூட ஞாபகம் இல்ல. அதனால டெய்லி காலைல ஃபஜருக்கு அப்புறமா உட்காந்து குரானை ஓதி அதை தமிழ் மீனிங் இங்கிலீஷ்ல எல்லாத்துலயும் பார்த்து 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 இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு இதை படிக்கணும்னு ஒரு ஆர்வமா இருந்ததுனால என் ஒய்ஃப் தான் இந்த கிளாஸ்ல சேர்த்து விட்டாங்க. ம், ம், ம். அப்போ எனக்கு எனக்கு இலகுவா இருக்கு. அது எனக்கு நேரம் தான் இல்லை, இருந்தாலும் நான் இருக்கிற நேரம் ஒதுக்கி நான் நிறைய நேரம் என்னோட டியூட்டி டைம்லயும் இதுதான் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இலகுவா ம், இருக்கு. ம், ம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜசகலா ம். ஹயர். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இது வந்து 10 நாள்ல நம்ம எப்படி பண்ண போறோம்னு நினைச்சேன். இன்ஷால்லா நீங்க ம். எனக்கு எப்படி ஒரு ஆர்வம் மட்டும் என்னை கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி இன்னும் என்ன மாதிரி நிறைய வெக்கப்பட்டுட்டோ இல்ல தெரியாமையோ நேரம் ஒதுக்காமையோ இருக்காங்க அவங்களுக்கு நிறைய இந்த ம். மாதிரி எடுத்து நன்மையான செய்யுங்க இன்ஷால்லா. அது நான் நல்லா இன்ஷா அல்லாஹ், நிறைய இன்ஷா துவா அல்லாஹ். கேட்கிறேன், துவா செய்கிறேன் இன்ஷால்லா. இன்ஷா நீங்களும் அல்லாஹ், எனக்காக கண்டிப்பா துவா கண்டிப்பா. செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ், எனக்கு மேல பாரக்கல்லாஹ் பேச முடியல. ஃபீக்கும். எனக்கு சந்தோஷத்துலேயே என்னன்னு தெரியல. நான் இப்போ நல்லா எனக்கு இன்னும் நல்லா ஓதுறதுக்கு ஆசையாவும் இருக்கு. நிறைய நான் பண்றதுனால எனக்கு ஹம், நான் உண்மையை வருத்தம் தொண்டை அடைக்குது. எனக்கு அது சந்தோஷமையா இல்ல கவலையான்னு கூட தெரியல. இவ்வளவு ஏதாவது மோசமா ஓதுறமேனு கவலையா இல்ல ஓத தெரியாம இருந்து இப்ப ஓதுறமேனு சந்தோஷமையான்னு தெரியல, தொண்டை அடைக்குது. இருந்தாலும் சரி, சரி. ஜசகலா ஹயர் இந்த குரூப்ல உள்ள எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாரக்கல்லாஹ், இன்ஷால்லா அதே பாரக்கல்லாஹ். மாதிரி அல்லாஹ். எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். எந்த ம். உதவினாலும் எப்பவுமே செய்யறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இன்ஷால்லா. அல்லாஹ்